ஸோ அந்த வீடியோவில் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்னால் என்ன, அதை வந்து எப்படி வந்து ரூல்ஸை வச்சு நம்ம போடணுன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் இங்கே எழுதியிருக்கிறது என்ன அப்படின்னா, உங்கள் புக்கில் இருக்கிறது தான், உங்கள் சிபிஎஸ்சி புக்கில் இருக்கிறத நான் இங்கே கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும்ன்றதுனால. ஸோ ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆஸ் எவ்ரி மெஷர்மெண்ட் இன்வால்வ்ஸ் error, we need a precise and reliable result. Hence, we use a set of rules to simplify the measurement and make it more reliable. These resultant measurements are significant figures. So, basically, நம்ம ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறோம், ஏதாச்சும் ஒரு டிவைஸ் வச்சு ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மெஷர்மெண்ட்டில் சம் எரர் இருக்கும், அது ப்ரிசைஸாக இருக்காது. ஸோ அந்த எரரான ஒரு மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம வந்து ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணும்போது கடைசியாக வர ஆன்சரும் நம்மளுக்கு ரொம்ப மாறிடும். என்ன தான் பாயிண்டில் மிஸ்டேக் வந்தாலும் அந்த பாயிண்டில் மிஸ்டேக் வந்து நீங்கள் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கும்போது அந்த ப்ராப்ளமாக கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி மாற்றி விட்டுரும். ஸோ அதை எண்ட் ஆஃப் தி ஆன்சர் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அக்யூரேட்டாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமை வந்து தடுக்கிறதுக்காக தான் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்ன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. ஸோ அந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்ன்ற கான்செப்ட் வந்து ஃபஸ்ட்டாக எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் சர்டன் ரிலையபிள் டிஜிட்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சர்டனாக இருக்கிற ரிலையபிள் டிஜிட்ஸு, அது கூட அன்சர்டன் நான் ரிலையபிள் டிஜிட் ஒரு டிஜிட். ஸோ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதை வந்து எப்படி இருக்கும்னா காம்பினேஷன் ஆஃப் ரிலையபிள் அண்ட் நான் ரிலையபிள் மெஷர்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டாக எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஒரு சிம்பிள் பெண்டுலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த சிம்பிள் பெண்டுலம்லாம் பார்க்க இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும், நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. இது மாதிரி ஆக்சிலேட் ஆகிட்டே இருக்கும், பேக் அண்ட் ஃபோர்த் வரும். இது இப்படி 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 சுற்றிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த இதை வந்து ஒரு சைக்கிள் முடிக்கிறப்போ 1.6 செகண்ட் எடுத்துக்கிச்சின்னு ஒரு கொஷின். ஓகேவா? அதாவது இது சிம்பிள் பெண்டுலம் இப்படி இங்கே போயிட்டு திரும்ப இங்கே வர்றதுக்கு 1.62 செகண்ட்ஸ்னு இருக்குது. ஓகேவா? இந்த 1.62 செகண்ட்ஸ்ன்றது நம்ம ஸ்டாப் வாட்ச்சில் எடுத்த ஒரு மெஷர்மெண்ட். ஓகேவா? ஸோ இதை வந்து அக்யூரேட்டாக இருக்கான்னு கேட்டால் இல்லை, அக்யூரேட்டாக இல்லை. நீங்கள் பார்த்தாலே தெரியும் 1.62 செகண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இன்அக்யூரேட்டான ஒரு மெஷர்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட்டில் நம்ம சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை எடுத்துடணும். சிக்னிஃபிகன்ட்ஸ்னால் எதெல்லாம் தேவை, சிக்னிஃபிகண்ட்டாக எது இருக்குது, எதெல்லாம் முக்கியமான ஒரு மெஷர்மெண்ட்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 இருக்குல்ல, 1 செட்டேனாக இருக்குது. 1 வந்து கண்டிப்பாக இருக்குது. ஓகேவா? செட்டேனான ஒரு மெஷர்மெண்ட் 1. ஓகேவா? அது கூட 6 வந்து செட்டேன் தான். ஃபஸ்ட்டு 2 டிஜிட் எப்போவுமே செட்டேனாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ 1 6 செட்டேன் தான், 2 வந்து அன்செட்டேன். ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி 2 செட்டேனு ஒரு அன்செட்டேன். ஓகேவா? இது 3 சேர்ந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் தான். ஸோ இங்கே இதோட ஆன்சர் என்ன வரும்னா 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னு வரும். ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த மெஷர்மெண்ட்டும் நான் இப்போ தமிழில் சொன்னது தான் இங்கே கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருக்கேன். அப்படி வேணுன்னா கொஞ்சம் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க தேவைப்பட்டா. ஓகே. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கேன்னா, சம் லென்த் இருக்குது. ஒரு ஆப்ஜெக்ட் நான் லென்த் எடுக்கிறேன். அந்த லென்த் வந்து 287.5 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு நான் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும், இது 3மே வந்து அக்யூரேட்டான ஒரு மெஷர்மெண்ட்டு, இது ஒரு அன்சர்டன் மெஷர்மெண்ட்டு. ஓகேவா? ஸோ பார்த்தோன்னே உடனே சொல்லிடலாம் இது வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் 4 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஹவவர் நம்ம வந்து இப்படி இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி இது வந்து அன்சர்டன் மெஷர்மெண்ட்டு, அதே மாதிரி இது வந்து அன்சர்டன் மெஷர்மெண்ட்டு. நம்மக்கிட்ட அன்சர்டன் மெஷர்மெண்ட் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து எந்த ஆன்சர் வந்து தப்பாக மாறிடலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து வரக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம ரூல்ஸை வந்து கொண்டு வந்து அதை சால்வ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ரூல்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல் தி நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். அதாவது ஆல் தி நான் ஜீரோ டிஜிட்ஸ் அப்படின்னா 1 to 10 இருக்கிறது எல்லாமே சிக்னிஃபிகண்ட்டாக எப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? எக்ஸப்ட் 0 தவிர இருக்கிற எல்லா நம்பரும் சிக்னிஃபிகண்ட்ப்பா. ஓகேவா? வாட் எவர் நம்பர் இட் மேபி, அந்த நம்பர் வந்து கண்டிப்பாக சிக்னிஃபிகண்ட். ஓகேவா? இதான் ஃபஸ்ட் ரூல். ஸோ செகண்ட் ரூல் என்ன சொல்கிறான்னா, ஆல் தி ஜீரோஸ் பிட்வீன் 2 non-zeros digits are significant no matter where the decimal point is. அதாவது all zeros between 2 non-zero digits. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு எடுத்துக்கிறேன், 8ன்னு இருக்குது. ஓகேவா? இதில் ஆல் ஜீரோஸ் பிட்வீன் 2 non-zero, அந்த ரூல் தான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 0 இருக்கா, ஆனால் இந்த 2 0க்கு வெளியவும் உள்ளேயும் நான் ஜீரோஸ் இருக்குது. அதாவது
1 வந்து ஒரு நான் ஜீரோ டிஜிட்டு, 8 ஒன்று நான் ஜீரோ டிஜிட்ஸ். ஓகேவா? ஸோ இப்படி ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம வந்து சிக்னிஃபிகண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஒரு வேளை அது வெளியே இருக்குது அப்படின்னா இது வந்து அன்சிக்னிஃபிகண்ட். ஓகேவா? இன்னும் ஒரு வேளை இப்படி இருக்குது அப்படின்னா அப்படினாலும் இது அன்சிக்னிஃபிகண்ட் தான். ஓகேவா? ஆனால் நடுவில் இருந்துச்சு அப்படின்னா சிக்னிஃபிகண்ட். அது வந்து சிக்னிஃபிகண்ட்டாக எடுத்துக்கணும். ஸோ அப்போ இது வந்து 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் வரும். இது வந்து 2 தான் வரும். இது 2 தான் சிக்னிஃபிகண்ட்டு. இதையும் 2 தான் வரும். இது 2 தான் சிக்னிஃபிகண்ட்டு. ஓகேவா? அதோடு சேர்த்து டெசிமல் பாயிண்ட் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது 2.0072 இருக்குது. ஓகேவா? ஸோ டெசிமல் பாயிண்ட் இங்கே இருக்குது. டெசிமல் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை இக்னோர் பண்ணக்கூடாது. இருந்தாலும் இதுக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஏன்னா 2 நான் ஜீரோஸ் நடுவில் இருக்கிற எல்லா ஜீரோஸும் நம்ம கண்டிப்பாக ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ இதோட சிக்னிஃபிகண்ட் என்னது 5. ஓகேவா? பார்த்தாலே தெரிஞ்சிடும், ஈஸி தான். அடுத்த ரூல் என்னென்னா if the number is less than 1. ஓகேவா? the number is less than 1 அதாவது 0. the zeros on the right of the decimal point but to the left of the first non-zero digit are not significant. இது படிக்கும்போது உங்களுக்கு புரியாது. ஓகேவா? நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். if the number is less than 1 அதாவது நம்பர் இஸ் லெஸ் தென் 1 அப்படின்னாலே பாயிண்டில் வந்துடும். அதாவது 0 பாயிண்ட் சம்திங்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 0 பாயிண்ட் சம்திங்னு இருக்குது. if the number is less than 1 the zeros on the right side of the decimal. ஓகேவா? the zeros on the right side of the decimal but to the left side of the first non-zero number. அதாவது 0 பாயிண்ட் இருக்குது, டெசிமலுக்கு அப்புறமா இருக்கிற ஜீரோஸ். ஓகேவா? டெசிமலுக்கு ரைட் சைடில் இருக்கிற ஜீரோஸ். பட் ஒரு நம்பர் அதாவது ஒரு நான் ஜீரோ டிஜிட்ஸ்க்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஜீரோ வந்து இன்சிக்னிஃபிகண்ட்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ ஒரு நம்பர் வந்து இப்படி இருக்குது 0.000735 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே அன்சிக்னிஃபிகண்ட் தான். இது 3 தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? நான் இங்கே சொன்ன மாதிரி தான். இதெல்லாம் அன்சிக்னிஃபிகண்ட் தான். இதெல்லாம் அன்சிக்னிஃபிகண்ட் தான். டிசம்பருக்கு அப்புறமா இருக்குது, ஆனால் நம்பருக்கு முன்னாடி ஒரு சில ஜீரோஸ் இருக்குது அப்படின்னா இது 3 அன்சிக்னிஃபிகண்ட் தான். இப்போ இது சிக்னிஃபிகண்ட் வேல்யூஸ் 3 தான். ஓகேவா? இது மாதிரி எத்தனை ஜீரோஸ் இருந்தாலும் சேம் தான். 0.000000 இருந்தாலும் சேம் தான். இது எல்லாமே அன்சிக்னிஃபிகண்ட் தான். இதோட சிக்னிஃபிகண்ட் வேல்யூ 1ஆக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ தேர்ட் ரூல் அதுதான் சொல்கிறாங்க. அடுத்து 4th தி டெர்மினல் ஆர் ட்ரைலிங் ஜீரோஸ் இன் எ நம்பர் வித்தவுட் எ டெசிமல் பாயிண்ட் ஆர் நாட் சிக்னிஃபிகண்ட். ட்ரைலிங் ஆர் தி டெர்மினல்ன்றது ஸ்டார்டிங். ஓகேவா? டெர்மினல்ன்றது ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஜீரோஸ். ஓகேவா? ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஜீரோஸ். ஓகேவா? ட்ரைலிங் ஜீரோஸ் அப்படின்னா லாஸ்ட்டில் இருக்கிற ஜீரோஸ். ஸோ தி டெர்மினல் ஆர் ட்ரைலிங் ஜீரோஸ் இன் எ நம்பர் வித்தவுட் எ டெசிமல் பாயிண்ட் ஆர் நாட் சிக்னிஃபிகண்ட். நான் சொன்னது தான். இங்கே இருக்குல்ல இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கிறது நாட் சிக்னிஃபிகண்ட்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இது வந்து இந்த மாதிரி இருக்கிறதும் நான் ஜீரோ சொல்கிறாங்க. அன்லெஸ் அதர்வைஸ் அவங்க டெசிமல் பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் சிக்னிஃபிகண்ட். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஆனால் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாட் சிக்னிஃபிகண்ட் தான். டெசிமல் பாயிண்ட் இங்கே இருந்தாலும் இங்கே இருந்தாலும் இது ரெண்டுமே அன்சிக்னிஃபிகண்ட் தான். பட் இந்த மாதிரி கேஸ் வருதுல்ல, அதாவது என்கிட்ட வந்து 1.8100 இருந்துச்சுன்னா அப்போ இது வந்து சிக்னிஃபிகண்ட்டு. ஆனால் என்கிட்ட வந்து இப்படி இருக்குது 8100 இருக்குது. அப்போ இது 3 மட்டும்தான் சிக்னிஃபிகண்ட்டு, இது அன்சிக்னிஃபிகண்ட்டாக மாறிடும். இந்த டெசிமல் இல்லாததுனால. ஓகேவா? டெசிமல் இருந்தால் மட்டும்தான் லாஸ்ட்டில் இருக்கிற நம்பர்ஸை, லாஸ்ட்டில் இருக்கிற ஜீரோஸை நம்ம கன்சிடர் பண்ணணும். இல்லைனா நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. அதுதான் நம்ம 4th பையன் சொல்கிறான். ஸோ 5th என்ன சொல்கிறான் அப்படின்னா தி ட்ரைலிங் ஜீரோஸ் இன் ஏ நம்பர் வித்தவுட் எ டெசிமல் பாயிண்ட் ஆர் நாட் சிக்னிஃபிகண்ட். அதாவது சேம் தான். ட்ரைலிங் ஜீரோஸ் வந்து டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் இருந்தால் அது நான் சிக்னிஃபிகண்ட்டாக தான் எடுத்துக்கணும். சேம் ரூல்ஸ் தான். இந்த பாயிண்ட் இல்லாமல் இருந்தால் நான் சிக்னிஃபிகண்ட் தான் கண்டிப்பாக. அவ்வளோதான் மக்களே. இவ்வளோ தான். ரொம்பவே ஈஸி தான். இது வந்து இத்தனை நாள் நீங்கள் வந்து ப்ராப்ளம்ஸில் பண்ணியிருப்பீங்க, பட் என்னென்ன தெரியாமல் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. மேபி என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் புரியாமல் இருக்கலாம். புரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அடுத்து இப்போ வந்து நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறீங்க. மெஷர்மெண்ட் இருக்கு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட நான் இங்கேயே நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போது 2.308ன்னு கொடுத்துருக்கேன். சரி, பார்த்தாலே தெரியும்
இது 4 சிக்னிஃபிகண்ட் வேல்யூஸ். ஓகேவா? இது வந்து சிஎம்மில் இருக்குது. ஒரு சம் லென்த் இருக்குது. அந்த லென்த்து நான் சிஎம்மில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இது பார்த்தாலே தெரியுது இங்கே 4 சிக்னிஃபிகண்ட் வேல்யூஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதோட மெஷர்மெண்ட்டை நான் மாற்றுறேன். இதோட யூனிட்டாக மாற்றுறேன் வச்சுக்கோங்களேன். சென்டிமீட்டரை நான் மீட்டராக மாற்றுறேன். ஓகேவா? சென்டிமீட்டராக மீட்டராக மாற்றுறேன் என்ன ஆகும்? இந்த மாதிரி வரும். அதாவது 0.02308ன்னு வரும். ஓகேவா? என்ன தான் இப்படி மாறினாலும், என்ன தான் நீங்கள் யூனிட்டை மாற்றினாலும் சிக்னிஃபிகண்ட் வேல்யூஸ் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகாது. இது வந்து ஒரு யூனிவர்சல் ரூல். நீங்கள் வந்து என்ன மெஷர்மெண்ட்டாக வேணால் எடுத்துக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்டில் இனிஷியலாக உங்களுக்கு என்ன சிக்னிஃபிகண்ட் வேல்யூஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் என்ன தான் யூனிட்டை மாற்றி போட்டாலும் கண்டிப்பாக அது லாஸ்ட்டில் மாறவே மாறாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 2.308ன்றது 4 சிக்னிஃபிகண்ட் வேல்யூஸ் இருக்கிற ஒரு நம்பர். ஓகேவா? நான் இதை மீட்டராக மாற்றிட்டேன். மீட்டராக மாற்றினாலும் சேம் தான். ஸோ நான் சொன்ன ரூல்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 0.0 இது ரெண்டுமே வந்து அன்சிக்னிஃபிகண்ட் ஆகிடும். ஓகேவா? நான் சொன்னது தான். இதோ ட்ரையலிங் டர்மினலில் இருக்கிற ஜீரோஸ் வந்து டிசிமல் பாயிண்ட் முன்னாடி இருக்கிறதுலாம் ஜீரோஸ் தான். ஓகேவா? அதே மாதிரி தான் 0.0ன்னு இருக்கா, இது கண்டிப்பாக வந்து அன்சிக்னிஃபிகண்ட் தான். ஓகேவா? இரண்டாவது ஆனால் இங்கே இருக்கிறது எல்லாமே சிக்னிஃபிகண்ட்டு. ஸோ 4. ஓகேவா? இதுதான் இது வந்து பேசிக் ரூல்ஸு. இது கண்டிப்பாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன தான் நீங்கள் வந்து யூனிட்டை சேஞ்ச் பண்ணி போட்டாலும் நீங்கள் உங்களுக்கு இருக்கிற அந்த சிக்னிஃபிகண்ட் வேல்யூஸ் இனிஷியலான இருக்கும். சிக்னிஃபிகண்ட் மாறவே மாறாது. ஓகேவா? யூனிட்ஸை மாற்றினாலும் மாறவே மாறாது. இதை வந்து சூஸில் கேட்கலாம். அடுத்து என்ன தான் வந்து நம்மளுக்கு இவ்வளோ ரூல்ஸ் தெரிஞ்சாலும் சில பேருக்கு அது புரியாது. ஓகேவா? சில பேர் ஸ்டில் வந்து சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. சில பேர்ன்ற விட தெரிஞ்சவனே மிஸ்டேக் பண்ணுவான். எப்போ அப்படின்னா ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ் கூட டீல் பண்ணும்போது. ஏன்னா ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். மெஷர்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். டக்குன்னு அந்த டைமில் திங்க் பண்ண முடியாது. ஓகேவா? கண்டிப்பாக எரர் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காமல் சயின்டிஃபிக் நோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணி முடிச்சிடுவோம் வேலையை. ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. 4.700 மீட்டர் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? இந்த 4.70 மீட்டர்ன்றது 4 சிக்னிஃபிகண்ட் வேல்யூஸ் இருக்கிற ஒரு நம்பர். ஓகேவா? ஸோ ஒரு இன்ஜினியர் வந்து இந்த மெஷர்மெண்ட் கொடுக்குறாரு. நான் சொன்ன மாதிரி 4 சிக்னிஃபிகண்ட் வேல்யூஸ் இருக்குது. இப்போ நம்ம யூனிட்டை மாற்றுறோம். இந்த மீட்டர்ன்றதை கிலோமீட்டராக மாற்றுறேன். கிலோமீட்டராக மாற்றணும்னா அது 0.004,700 இருக்குது. இப்போ இதை பாருங்களேன். இது பார்த்தா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இங்கே 3 0 இருக்குது, இங்கே 2 0 இருக்குது, 2 சிக்னிஃபிகண்ட் வேல்யூ தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. ஓகேவா? ஆனால் நம்மளுக்கு தெரியும், நான் சொன்ன மாதிரி என்ன தான் யூனிட் சேஞ்ச் பண்ணாலும் சிக்னிஃபிகண்ட் வேல்யூஸ் மாறவே மாறாது. இங்கே பார்த்தாலே தெரியும். நம்ம அந்த ரூல்ஸ் படி பார்த்தோன்னா இந்த 3 தான் அன்சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். இது 2 கண்டிப்பாக சிக்னிஃபிகண்ட் தான். ஓகேவா? ஸோ என்ன தான் யூனிட்டை மாற்றினா அது சிக்னிஃபிகண்ட் வேல்யூஸ் தான். ஓகேவா? அதை தான் எனக்கு போட்டிருக்கேன். சில பேர் வந்து தெரியாமல் 2 சிக்னிஃபிகண்ட் வேல்யூஸ் போட்டுருவாங்க. ஆனால் ஒரு யூனிட் சேஞ்ச் வந்து இதோட மாற்றவே மாற்றாது. ஓகேவா? ஆனால் இது பதிலாக இந்த மாதிரி நம்ம யூனிட்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறது பதிலாக நம்ம ஈஸியாக போட்டுடலாம். அந்த ஈஸியாக போகிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தான் சயின்டிஃபிக் நோட்டேஷன்ஸ். இப்போ காலத்தில் எல்லோரும் சயின்டிஃபிக் நோட்டேஷன் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நார்மலான மெஷர்மெண்ட்ஸ் எப்போ யூஸ் பண்ணுறாங்கன்னா சின்ன மெஷர்மெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போலாம் ஒரு சின்ன மெஷர்மெண்ட் கூட சயின்டிஃபிக் நோட்டேஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் சயின்டிஃபிக் நோட்டேஷன்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், அதை வந்து எப்படி புரிஞ்சிக்கணுன்றது பார்க்குறேன். ஓகேவா? போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் நோட்டேஷனோட பேசிக் ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். 10 பவரில் இருக்கும். ஓகேவா? எந்த மெஷர்மெண்ட்டாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 1 × 10⁻⁷, 3 × 10⁻⁴ அப்படின்னு இருக்கும். அந்த 10⁻⁴ நீ ஏன் போடுறாங்க, எதுக்கு போடுறாங்க, அது எப்படி வருதுன்றது கம்ப்ளீட்டாக அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தோல்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.